தென்கொரியாவுக்கு தொழில் ரீதியாகவும் கலாச்சார ரீதியாகவும் டிராமா வெப் தொடர்களால் ஈர்க்கப்பட்டு சுற்றுலாவுக்காக அங்கு செல்பவர்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றனர். இந்த நிலையில் தென்கொரிய தூதரக இணையதளத்தை போலியாக உருவாக்கி ஒரு கும்பல் கைவரிசை காட்டியுள்ளது. போலி இணையதளத்தை நம்பி பலரும் விசாவுக்கு விண்ணப்பித்து பணத்தை இழந்த நிலையில் துணை தூதரகம் சார்பில் போலீசில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. சென்னை ராதாகிருஷ்ணன் சாலையில் ரிபப்ளிக் ஆஃப் கொரியா என்றழைக்கப்படும் தென்கொரியாவின் துணை தூதரகம் செயல்பட்டு வருகிறது. அதன் துணை தூதரான ஜி ஹியோங்லி சென்னை காவல்துறை ஆணையர் அலுவலகத்தில் புகார் ஒன்றை அளித்துள்ளார். அதில் கன்னியாகுமரியைச் சேர்ந்த சிவகார்த்திகேயன் தங்கதுரை என்ற நபர் ISO மேன்பவர் கன்சல்டிங் என்ற நிறுவனத்தின் மூலமாக தென்கொரிய நாட்டு விசாவிற்கு அப்ளை செய்திருக்கிறார். ரேவதி என்ற தரகர் மூலமாக விண்ணப்பித்த போது 5 லட்சம் ரூபாய் கட்டணமாக பேசி முதற்கட்டமாக 2.5 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்துள்ளார். அவர் கொடுத்த விசா இணையதள முகவரி மூலமாக விண்ணப்பித்து அந்த இணையதளத்தில் தென்கொரிய நாட்டு விசாவை டவுன்லோட் செய்துள்ளார். இந்நிலையில் விசா மீது சந்தேகம் ஏற்படவே தென்கொரிய துணை தூதரகத்திற்கு விசாவின் உண்மைத்தன்மை குறித்து விசாரித்துள்ளனர். சிவகார்த்திகேயன் தங்கதுரை அனுப்பிய தென்கொரிய நாட்டு விசாவை ஆய்வு செய்த போது தூதரக அதிகாரிகள் அது போலி என்பதை கண்டுபிடித்துள்ளனர். போலியான இணையதளத்தை உருவாக்கி பொதுமக்களை ஏமாற்றி வந்தது தூதரக அதிகாரிகளுக்கு அப்போதுதான் தெரிய வந்துள்ளது. இதையடுத்து போலி தென்கொரிய விசா இணையதளத்தை உருவாக்கி பொதுமக்களை மோசடி செய்த கன்சல்டன்சி நிறுவனம் மற்றும் முகவர் ரேவதி, இணையதளத்தை உருவாக்கிய நபர்கள் உள்ளிட்டோர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமென துணை தூதர் புகாரில் தெரிவித்துள்ளார். சென்னை மத்திய குற்றப்பிரிவில் உள்ள சைபர் கிரைம் போலீசார் 8 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். இணையதளம் உருவாக்கப்பட்டதன் IP முகவரி உள்ளிட்டவற்றை வைத்து சைபர் கிரைம் நிபுணர்கள் விசாரணை மேற்கொண்டதில் மும்பையைச் சேர்ந்த முகமது பர்வேஸ் என்பவர் இந்த மோசடியில் ஈடுபட்டது தெரிய வந்துள்ளது. இதையடுத்து சென்னை தனிப்படை போலீசார் மும்பைக்கு சென்று அவரை கைது செய்தனர். இந்த போலி கொரிய விசா இணையதள மோசடிக்கு பின் உள்ள நபர்கள் குறித்து சைபர் கிரைம் போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதுவரை எத்தனை பேர் இந்த இணையதளத்தின் மூலமாக போலி விசாக்களை பெற்று ஏமாந்துள்ளனர் என்பது குறித்தும் விசாரணை நடைபெற்று வருகிறது. போலி விசா இணையதளத்தை உருவாக்கியவரை விரைந்து கண்டுபிடித்த சென்னை காவல்துறைக்கு தென்கொரிய தூதரகத்தின் தரப்பில் பாராட்டு தெரிவிக்கப்பட்டுள்ளது. சைபர் கிரைம் மோசடி கும்பல் போலியாக அரசு இணையதளங்கள் மற்றும் முக்கியமான மக்கள் சேவை இணையதளங்களை உருவாக்கி அதன் மூலம் பொதுமக்களிடமிருந்து பணத்தை கொள்ளையடித்து வரக்கூடிய நிலையில் தென்கொரிய நாட்டிற்கு விசா வழங்கும் இணையதளத்தை போலியாக உருவாக்கி மோசடி செய்த விவகாரம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.